நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓ பன்னீர்செல்வம் மிகப்பெரிய துரோகம் செய்திருக்கிறார். பலாப்பழத்தை தூக்கிட்டு பூஜை பண்ணுறார். யார்? எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். உண்மையாகவே ஓ பன்னீர்செல்வம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்கவே கூடாது. அவர் மத்திய அமைச்சராக போயிடலாம், நமக்கு அரசியல் ஓய்வு கிடைக்கட்டும், நம்ம டெல்லியில் போய் உட்காந்துவோம், எவன் எக்கேடு கட்டு போகட்டும் அப்படிங்கிற நிலைமைக்கு போனாராம். அல்லது அமைச்சராகி நம்ம கட்சியை கைப்பற்றலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு போனாராம். யார் இந்த ஐடியாவை கொடுத்தது? அந்த ஐடியாவை கொடுத்தவன் தான் மிகப்பெரிய துரோகி. ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வத்தை எடப்பாடிக்கிட்டேருந்து பிரித்து கொண்டு வந்து அரசியலில் வச்சு காயடித்தது வைத்திலிங்கம். அது உலகத்துக்கே தெரியும். வைத்திலிங்கம் என்ற ஒரு நபரால் துரைமுருகன் எப்படி சிரித்து ஓபிஎஸை கவுத்தாரோ, அம்மையார் சசிகலாட்டேருந்து பிரித்து அப்புறம் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக கொண்டு வந்தாங்களோ, அதே போல் வைத்திலிங்கம் எடப்பாடி பழனிசாமிக்கிட்டேருந்து பிரித்து ஓபிஎஸை கூட்டி வச்சு இந்த அதிமுகவை தரமட்டமாக்கிட்டார். அப்போ யார் மிகப்பெரிய துரோகி? வைத்திலிங்கமா ஓ பன்னீர்செல்வமா? குழப்பமாக இருக்குது. இதுக்கு மத்தியில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு? பழத்தை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிட்டாரு, தோற்று போயிட்டாரு அப்படி எப்படின்னு சொல்கிறாப்புல. சரி, உண்மையாகவே ஓ பன்னீர்செல்வம் செய்தது தவறு தான். அவர் என்ன பண்ணியிருக்கணும்? 1 லட்சம் கோடி வரலையும் சொத்து இருக்குல்லங்க. என்னங்க கொஞ்சம் நெஞ்ச சொத்தாங்க ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்குது. நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, அரசியலில் ஒருத்தரை வீழ்த்தணும்னு நினைக்கின்னா, சிங்கம் உயிரோடு இருக்கணும், அது பசியாரணும்னா ஒரு உயிரை அது தின்னு தானங்க உயிர் வாழுது. பாவம் புண்ணியம் பார்க்குறாரா ஓ பன்னீர்செல்வம்? அப்போ 1 லட்சம் கோடி இருக்கிற சொத்தில் ஒரு 1000 கோடி எடுத்து ஒரு 10 தொகுதியில் நிற்க வச்சு இவருடைய பலத்தை காமிச்சிருக்கணும். ஆனால் ஒரு பலத்தை காமிச்சுக்கிட்டு பலாப்பழத்தை தூக்கிட்டுன்னா எப்படி மக்கள் நம்புவாங்க? ஒரு 10 தொகுதியில் நிற்க வச்சு அவருடைய பலத்தை காமிச்சிருக்கணும். இவர் என்ன பண்ணுறாரு? பலாப்பழத்தை காமிச்சிட்டு ஒரே ஒரு தொகுதியில் தோற்றுக்கிட்டார். அப்போ அங்கே தேவேந்திரர் ஓட்டு, பிற சமுதாய ஓட்டு கிடைக்காமல் போனதுக்கான காரணம், அங்கே ஒரு 3 மணிக்கு மேலே அங்கே தேவேந்திர சில பேரை பல்லர்பறையரை அடிச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் இருக்குது. அப்போ சாதிய வன்மம் தமிழ்நாட்டில் அதிகமாக போயிட்டுருக்கா? சாதிய நோக்கத்தோடு அரசியல் பண்ணுறாங்களா? அம்மையார் சசிகலா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அப்படி ஒரு குற்றச்சாட்டு. உண்மையாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி ஒரு கொங்கு கட்சியில் ஒரு 4-5 மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கட்சியாக போயிருச்சு அப்படிங்கிறதுக்கு சான்றாக இங்கே முக்குளத்தூர் இனத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பகையை மூட்டி விட்டு எடப்பாடி பழனிசாமி அரசியல் பண்ணுறார். அதாவது செல்லூர் ராஜுக்கும் உதயகுமாருக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணி இவரை உதயகுமாருக்கு ஆர்பி உதயகுமாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செல்லூர் ராஜை காயடிச்சிட்டு இருக்கார் அரசியலில். அது தெரியல அந்த விஞ்ஞான ரீதியிலான தெர்மாக்குள்ள விட்டத்தை செல்லூர் ராஜுக்கு தெரியலை. அது தெரியாமல் இவர் என்ன பண்ணுறாரு? எடப்பாடிக்கு சிஞ்சான் தட்டிக்கிட்டே இருக்கார். இது ரொம்ப நாள் நீடிக்காது. ஓ பன்னீர்செல்வத்தை இன்னைக்கு எப்படி சொல்கிறாரோ அதே போல தான் நாளைக்கு செல்லூர் ராஜையும் சொல்லுவார். ஏற்கனவே எஸ்பி வேலுமணியை கட்டிட்டார், செங்கோட்டையனை கட்டிட்டார். சிவி சண்முகத்தை விக்கிரவாண்டி தேர்தலில் அவருடைய ஆதரவாளர்கள் நம்ம சொல்லி நிப்பாட்டுறதா, சிவி சண்முகம் சொல்கிற ஆளை நம்ம நிப்பாட்டுறதா அப்படின்னு சொல்லி சிவி சண்முகத்தை அரசியலேருந்து கட்டிட்டார். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, எடப்பாடி பழனிசாமி யாருக்குமே விசுவாசமாக இருக்க மாட்டார். அம்மையார் சசிகலாவுக்கு விசுவாசமாக இருந்தாரா? ஓ பன்னீர்செல்வம் ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வரணுங்கிறதுக்காண்டி 2 பேர்த்தையும் பாஜக கை ஊற்ற நிற்க வச்சுச்சு, அவருக்கு விசுவாசமாக இருந்தாரா? ஓ பன்னீர்செல்வமும் யாருக்கும் விசுவாசமாக இருந்தாங்க இல்லைங்கிறத தாண்டி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை கொடுத்துட்டு போகும்போது அந்த சேரில் கூட உட்காரலாம். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு விசுவாசமாக இருந்தார், மாற்றுக்கிறதுல. ஆனால் அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த பதவியை விட்டு நீங்கள் ஒதுங்கினோன்னு குருமூர்த்தி பேச்சை கேட்டுட்டு தர்ம யுத்தம் பண்ணிவிட்டு தான் தம்பியை கூட கட்சியிலேருந்து தூக்கி விட்டு, கேசி பழனிசாமி தூக்கி விட்டு, புகழேந்தியை தூக்கி விட்டு, அன்வராஜா தூக்கி விட்டு எத்தனை துரோகங்களை ஓ பன்னீர்செல்வம் செய்யவில்லை? எல்லா துரோகங்களையும் எல்லாருமே செய்திருக்கிறாங்க ஒவ்வொரு காலகட்டத்தில். அது டிடிவியாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இவர்களெல்லாம் வன்மமாக எந்த இடத்துலையும் அம்மையார் சசிகலா அவர்கள் பேசவில்லை. பழனிசாமி என்றோ ஓ பன்னீர்செல்வம் என்றோ என் காலில் விழுந்து பதவி வாங்கினாங்கன்னோ, என் காலில் எல்லாருமே விழுந்து கும்பிட்டாங்கன்னோ எந்த இடத்துலையும் வன்மமாக அம்மையார் சசிகலா அவர்கள் பேசவில்லை. அப்போ இதையெல்லாம் புரிந்து கொண்டு அம்மையார் சசிகலா அவர்களுடைய தலைமையில் ஆளுமையாக போய் இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு திறமையும் திராணியும் இருக்கக்கூடிய அவர்கள் தலைமையில் போகிறதுனால தவறே கிடையாது. நம்மை பொறுத்த மட்டும் 1000 விமர்சனங்கள் வைங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை இனிமேல் அதிமுக பக்கமே வரக்கூடாதுங்கிற லெவலுக்கு கதவை சாத்துறதுங்கிறது அது ரொம்ப தவறான விஷயம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் துரோகம் பண்ணியிருக்கானா, எடப்பாடி பழனிசாமியும் துரோகம் பண்ணியிருக்காரு. அவர் துரோகங்கள் நிறைந்தது தான் உலகம். 4 பேர்த்தில் நீங்கள் பழகி பாருங்கள், அதில் எத்தனை பேர் உங்களுக்கு விசுவாசமாக நம்பிக்கையாக இருக்க போகிறாங்கன்னு பாருங்கள். உலகம் அப்படி போய் கொண்டு இருக்கிறது. அதனால் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் கேபி முனுசாமியாக இருக்கட்டும், ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், நெடுஞ்செழியனாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அரவணைத்து தானே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அரசியலுக்குள்ளே போனாங்க. அரசியலில் முதன்மை பதவிக்கு வந்தாங்க, முதலமைச்சராக இருந்தாங்க. ஆனால் இவர்களெல்லாம் இணைச்சிக்கிட்டால் தன்னுடைய பதவி எங்கே காலியாயிருமோங்கிற அச்சம் எடப்பாடி பழனிசாமி இருக்குது. அச்சம் தவிர நிமிர்ந்து நீர் அப்படிங்கிறதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது. திருப்பியும் பாரு. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, எடப்பாடி பழனிசாமி என்பவர் ஒரு நல்ல ஒரு ஆளுமையான ஒரு தலைவராக இங்கே வர்றதே கிடையாது, வருவதற்கான வாய்ப்புகளும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா
இவர் என்னமோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போலவும் ஜெயலலிதா போலவும் தன்னை நினைத்து கொண்டு இரண்டாம் கட்ட நிர்வாகிகளை எல்லாம் சுத்தமாக ஓரங்கட்டுறார். எஸ்பி வேலுமணிலேருந்து செங்கோட்டையிலேருந்து விஜயபாஸ்கரை உருவாக்குறது, விஜயபாஸ்கரை வந்து ஓரங்கட்டுறதுக்கு அங்கே கருப்பையா என்கிற ஒரு மணல் ரீதியான தொழில் செஞ்சவர் கொண்டு வந்து இறக்கி விடுறார். மணல் செய்கிறாங்க, எந்த தொழில் பண்ணுறாங்கன்றதெல்லாம் வேறு விஷயம். யாராக இருந்தாலும் அரசியலில் வளரட்டும். ஆனால் முதன்மை 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையுமே ஓரங்கட்டணும்னு நினச்சா அது 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் தோக்குறாங்க ஜெயிக்க போகிறாங்கன்றதை பொறுத்து தான் அடுத்து அவங்களுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்கா இல்லைங்கிறது தெரியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் அரசியல்லேருந்து ஓரங்கட்டுறார். இப்போ எடப்பாடி பழனிசாமி அரசியலேருந்து ஓரங்கட்டுறார் அப்படின்னு பார்க்கும்போது அம்மையார் சசிகலா அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு பலம் இருக்கிறது, முக்குளத்தூர் ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குது, அவருடைய உறவினர்கள் எந்த அளவுக்கு ஆதரவாக இருக்காங்க. அப்போ திவாகர் இருக்கார். மல்லார்குடி சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை முறை வெற்றி பெற்றது எண்ணி சொல்லுங்க பார்ப்போம். நான் கேட்குறேன், திருச்சியிலேருந்து ரங்கராஜ் பாலண்டார் கேட்குறேன், மன்னார்குடியில் ஏன் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் என்ற ஒரு நிலையை ஏன் உருவாக்கல திவாகர்? அங்கே யாராவது ஒருத்தன் அமைச்சராக இருந்தான்னா தனக்கு பவர் இருக்காதுங்கிறதுனால எப்படி சூழ்ச்சியாக பாருங்கள். திவாகர் வந்து மிகப்பெரிய ராஜேந்திரமான ஒருத்தர் தான். ஆனால் ராஜேந்திரமான இருக்கக்கூடிய தன்னுடைய அக்காவை வந்து இன்னொருலையும் பொதுச் செயலாளராக கொண்டு வர முடியலையே அவரால். உண்மையாகவே அம்மையார் சசிகலா அவர்கள் நினைத்தால் அவர் இன்னும் கொஞ்சம் மாவட்ட செயலாளர்கள் இவங்கெல்லாம் விலை கொடுத்து வாங்குறாங்க. அப்படி தான் பண்ணணுங்க. அதாங்க அரசியல். சும்மா கையை எடுத்து காசு செலவு பண்ணாமல் இருந்தால் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. நிச்சயமாக அம்மையார் சசிகலா அவர்களிடம் கைவசம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தே தீரும். அதற்குண்டான முயற்சிகளை நிச்சயமாக எடுப்பார். அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமியும் ஒத்து உணர்ந்து போய் எல்லாரும் வாங்க ஒன்றா உட்காந்து பேசணும்னு சொல்லி ஒன்றா உட்காந்து பேசி அரசியல் அதிகாரத்துக்குள்ளே வரணும்னு நினைக்கணும். விட்டு கொடுத்து போனால் விட்டு கொடுத்தவன் என்றைக்கும் கெட்டு போனதில்லை. கேபி முனுசாமியை ஓரம் கட்டிட்டாரு, சிவி சண்முகத்தை ஓரம் கட்டிட்டாரு. தமிழ் மகன் உசேன் வந்து அம்மையார் சசிகலா அவர்களை சந்தித்து ஒரு 20 நிமிஷம் பேசியதாக சொல்லப்படுகிறது. இது உண்மையா பொய்யாங்கிறதெல்லாம் நான் அந்த கருத்துக்குள்ளே வரமாட்டேன். உண்மை என்பது தான் எனக்கு கிடைத்திருக்கிற தகவல். தமிழ் மகன் உசேன் வந்து ஒரு 20 நிமிடம் அம்மையார் சசிகலாவை பார்த்து பேசி, அம்மா இது வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய கட்சி, இதை உங்களால் தான் வழிநடத்தி கொண்டு போக முடியும், எடப்பாடி பழனிசாமி சரியில்லைன்னு சொல்லி கொட்டி தீர்த்து அழுதுருக்கார். கண்ணீர் விட்டு அழுதுருக்கார். இந்த விஷயம் யாருக்கா தெரியுமா? இல்லைன்னு மறுக்க முடியுமா? நமக்கு முக்கியமான இடத்துலேருந்து கிடச்சிருக்கிற தகவல். கேசி பழனிசாமியே ஒரு கட்டத்தில் சசிகலான்னு அவ்வளோதான் பேசுவார். இப்போ அம்மையார் சசிகலாங்கிறார். எல்லாம் ஒத்துணர்ந்து போய் ஒன்றா போய் ஒரு கட்சியை வழிநடத்தி கொண்டு போய் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக தீய சக்தின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை அம்மையார் ஜெயலலிதா அவங்க சொன்னாங்க. அப்படி கொண்டு வந்து அதிமுக அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வாங்க. ஒரே கட்சி 2வது முறையாக ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது என்பது மிகவும் ஆபத்தானது. ஒரே கட்சி 2வது முறையாக ஆட்சி அதிகாரத்துக்கு அதிமுக வந்துச்சு. துப்பாக்கி தூடு நடந்துச்சு தூத்துக்குடியில், சாத்தான் குளம் படுகொலை நடந்துச்சு, பாலியல் ரீதியான படுகொலை நடந்துச்சு, கற்பழிப்பு நடந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியில் ஊழல் முறைகேடுகள் என்பதற்கு பஞ்சமே இல்லாமல் பெரிய அளவுக்கு நடந்துச்சு. கொஞ்சம் ரகசியமாக நடந்துச்சு. பாலியல் ரீதியான வழக்குகள் வந்து பெரிய அளவுக்கு நடந்துச்சு. முன்னாள் அமைச்சருடைய மகன்கள் சில பேர் பல பெண்களை வந்து சீரழித்திருக்கிறார்கள். இப்படியான சம்பவம்லாம் நடந்திருக்கிறது. இன்னும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அப்படியே தூய ஆட்சி நடக்கலை. அதிலெல்லாம் லாக் ஆகி போய் கொடநாடு கொலை சம்மந்தப்பட்ட இடைநிலைத்துறை, பொதுப்பணித்துறை, இந்த ஊழல் முறைகேடுகள்லாம் மாட்டிக்க போகிறாங்கிறத தெரிஞ்சுட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ரகசிய உடன்பாடு வைத்திருக்கிறார். ஆனாலும் கூட 2வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு, எப்படி அதிமுக 2வது முறையாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அந்த ஆட்சிக்குள்ளே இருந்து அதிகாரத்தில் இருந்து கொடநாடு கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சாத்தான் குளம் படுகொலை, பொள்ளாச்சி பாலியல் ரீதியான சம்பவம், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு போன்ற சம்பவங்களாக நடந்ததோ அதற்கான காரணம் என்னென்னா 2வது முறை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அது நாட்டுக்கும் கேடு, அது விசுவாசத்திற்கும் கேடு, அம்மையார் சசிகலா அவர்களுக்கும் எந்த அளவுக்கு துரோகம் நடந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். 2வது முறையாக அதிமுக ஆட்சிக்கு வராமல் இருந்திருந்தால் நிச்சயமாக அம்மையார் சசிகலாவிடமே இந்த கட்சி இருந்திருக்கும். ஆக 2வது முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வந்தால் அதிமுகவில் எப்படி சிக்கல் வந்துச்சோ அதே போல் திமுகவுலையும் சிக்கல் வந்து கனிமொழியா உதயநிதியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். அங்கேயும் பிரச்சனை வரும். இந்த நாட்டு மக்கள் பல்வேறு இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும். அதனால் ஆட்சி அதிகாரம் என்பது 2வது முறையாக மாறணும். அது அதிமுகவோ நாம் தமிழர் கட்சியோ. இந்த நிலைமை இந்த அதிமுக ஒன்று சேரவில்லைன்னா தேசிய கட்சி வந்து இங்கே ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நாம் தமிழர் கட்சி எதிர்கட்சியாக வந்தாலும் கூட ஆச்சரியம் வரதுக்கு ஒன்றும் இல்லை. அவர்களும் வளரட்டும், வாழ்த்துக்கள். ஆனாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி என் மறைவிற்கு பிறகும் இன்னும் 100 ஆண்டு காலம் இந்த கட்சி இருக்க வேண்டும் என்று சொன்ன அம்மையார் ஜெயலலிதாவுடைய கனவுகளை நனவாக்க வேண்டியது அதிமுக நிர்வாகிகளுடைய கடமை. நிர்வாகிகள் ஒன்றிணைந்து தொண்டர்களெல்லாம் ஒன்றிணைத்து ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வரணும். ஓபிஎஸ் வேண்டாம், அம்மையார் சசிகலா வேண்டாம், ஜெயக்குமார் கேசி பழனிசாமி வேண்டாம், புகழேந்தி வேண்டாம். ஏன்னா இப்படி ஒவ்வொருத்தரையும் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு யாரை வைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்ய போகிறார்? நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாக இணைந்து ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வர வேண்டும் அப்படிங்கிறத நம்மளும் விரும்புவோம். என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.